இந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்ந்து பதிலடி கொடுக்கணுமா இல்லை வாயிலே பதிலடி கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியலை. எல்லாமே நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க தான் பேசுகிறாங்க. இப்போ என்னை பற்றி பேசுகிறாங்கன்னா என்னை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் பேசுகிறாங்க. என்னை பற்றி தெரியாதவங்க பேசுனா நான் கவலைப்பட போகிறதும் இல்லை, அவங்களுக்கு நான் பதிலடி கொடுக்குறதும் இல்லை. எப்போவுமே நான் அப்படி தான். என்ன சொல்கிறாங்கன்னா, வீடியோ நான் போடுறனால அவங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, நான் இப்படி இருக்கனால அசிங்கமாக இருக்குது, நான் அப்படி இருக்கனால அசிங்கமாக இருக்குது. நம்ம அவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்போம். நம்ம கை தான் நமக்கு உதவி. நமக்கு யாருமே கொடுத்து உதவ ஆள் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையிலையும், பணத்துலேயோ பிரச்சனையிலையோ வாழ்க்கையிலையோ எதுக்குமே நமக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், இதை செஞ்சால் நம்ம நல்லா வருவோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், நமக்கடுத்து நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், இந்த மாதிரி செய்வோம் அந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்துருங்க அவங்களுக்கு அசிங்கம். அம்மாடி, உலகத்தில் இல்லாத அசிங்கம் எல்லாம் வந்துடும். ஐயோ வீடியோ போடுறா அசிங்கமாயிருது, அவனால தான் எங்களுக்கு அசிங்கம், அவனால தான் தலை காட்ட முடியல. யாருக்கு உதவி சொல்லுங்கள்? சொந்தம், அக்கம் பக்கம் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, உறவுக்காரவங்க, உறவாக இல்லாதவங்க, யாராலையும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு கிடையாது. நான் என்ன சொல்கிறதுனா, என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய வாழ்க்கையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கேன். ஆறுதலுக்கு கூட யார்கிட்டையும் போய் சொல்லலாம், இது சரியாகும் அப்படின்ற மைண்ட் செட்டு எனக்கு இல்லை. அந்த மாதிரி ஆளுகளும் இல்லை. அப்போது எனக்கு அடுத்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் இந்த வாழ்கிற இடைப்பட்ட வாழ்க்கையில் நானும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்தவங்களுக்காக வாழணுமா, எனக்காக வாழணுமா சொல்லுங்கள்? அதனால் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு அசிங்கம்னு சொல்லி அவங்களுக்காக வாழ சொல்கிறாங்க. பொதுவாக சொல்கிறேன், எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, நீ என்ன இப்படி செய்கிற அப்படி செய்கிற, இப்படி கிளம்பிட்ட, இதில் என்னமோ எனக்கு வருமானம் வர்ற மாதிரி வரும். இப்போ கிடையாது. எனக்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோ போட்டவங்கெல்லாம் இன்னும் சேலரி எடுக்கலை. அந்த மாதிரி அவங்கெல்லாம் எனக்காக சீனியர்லாம் இருப்பாங்க, ஜூனியர் சீனியர் அந்த மாதிரிலாம். அவங்கெல்லாம் வாங்கினா தானே நான் வாங்க முடியும் சம்பளம். நான் காசுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன், நான் பொய் சொல்லலை. இல்லைன்னா நான் ஏன் வெளியில் போகிறது, வீட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் நான் எதுக்கு வீடியோ போடணும்? ஆனால் இப்போ இல்லை, கொஞ்ச நாள் ஆகும். என்னுடைய வீடியோ பிடிச்சு மக்கள் பார்க்குறவங்கள பொறுத்து இருக்குது. இருக்கிறவங்க ரொம்ப நொந்துக்கிறாங்க, அசிங்கமாக இருக்குது அசிங்கமாக இருக்குன்னு. யாரை நான் அசிங்கப்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியலை. நான் அப்படி என்ன தப்பாக வீடியோ போடுறேன்னு எனக்கும் புரியலை. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், நமக்காக வாழணுமா அடுத்தவங்களுக்காக வாழணுமான்னு சொல்லுங்கள். வாழ்ந்து காட்டி பதில் சொல்லணுமா இல்லை வாயிலே பதில் சொல்லணுமான்னு சொல்லுங்கள், சொல்லிடுவோம். முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிற அனைவருக்கும்